படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஜோடி ஒரு பெரிய வெள்ளை கலர் ரூம்ல காட்டுறாங்க. அந்த ரூம்ல இருக்கிற எல்லாமே வெள்ளை கலர் தான். உண்மையிலேயே ஒரு டாக்டர் இவங்க மேல ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்றாரு. அந்த ரூல்ஸ் படி இவங்க அந்த அறையை விட்டு வெளியே வராம 50 நாள் அங்கேயே இருக்கணும். அப்படி இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு 40 கோடி ரூபாய் பரிசு கிடைக்கும். ஆனா நடுவுல யாராவது ஒருத்தர் என்னால முடியாதுன்னு விட்டுட்டா கூட 2 பேருக்குமே 1 பைசா கூட கிடைக்காது. வெறும் கையோட தான் வெளியே போகணும். அவங்க 2 பேரை தவிர வேற யாரும் அங்க தங்க முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்க யார்கிட்டயும் பேச முடியாது, யாரையும் பார்க்கவும் முடியாது. டிவி, மொபைல் போன், எந்த என்டர்டைன்மெண்ட்டும் அங்க இருக்காது. இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்க அந்த ரூமுக்குள்ள ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா பணம் சம்பாதிக்க இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியான வழின்னு அவங்க நம்புறாங்க. சொல்றா, இந்த 40 கோடியை வச்சு என் கனவு எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிப்பேன். அவ புருஷன் மைக் என்ன சொல்றான்னா, நான் இந்த காசை வச்சு செம்மையா பார்ட்டி பண்ணுவேன், ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன், நம்ம கிட்ட அவ்வளோ காசு இருக்கும், இனிமே பண கஷ்டமே வராது அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ரோபோவோட சத்தம் கேக்குது. அது அங்க எப்படி இருக்கும்னு ரூல்ஸ் சொல்ல ஆரம்பிக்குது. எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அது சொல்லுது. அங்க ஒரு பெட்டு, ஒரு பெஞ்சு, ஒரு சாதாரணமான வாஷ்ரூம் மட்டும்தான் இருக்கு. கூடவே சுவர்ல ஒரு சின்ன ஸ்கிரீன் இருக்கு. அதுல தான் ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. அதுல ஒரு முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா, ஒரு நேரத்துல ஒருத்தர் தான் வாஷ்ரூம் போகணும். அந்த சுவர்ல ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்கு. யாராவது பாதிலேயே போகணும்னா அதை அமைக்கிட்டு போயிடலாம். அந்த ஸ்கிரீன் மூலமா சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் 50 நாள் டைமர் ஓடுற மாதிரி ஒரு பெரிய கடிகாரமும் அங்க இருக்கு. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு ஒரு பெரிய பாக்ஸ்ல அங்க வரும். ராத்திரி ஆனா லைட் தானா ஆஃப் ஆயிடும், காலையில தானா ஆன் ஆயிடும். அந்த ரோபோ டிவைஸ் அப்பப்போ டைம் என்னன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது காலையா, சாயந்தரமா, ராத்திரியான்னு. இப்போ ராத்திரி ஆக போகுது, போய் ரெஸ்ட் எடுங்கன்னு அது சொல்லும். அவங்க அலாரம் வச்சுக்கிற வசதியும் இருக்கு. மைக்கோ ஏதோ லீவ்ல வந்த மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கான். அதனால நைட் லேட்டா தூங்குறான். ஆனா கேட் கரெக்டா அலாரம் வச்சு சீக்கிரம் எழுந்துக்கிறா. ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணாதான் இந்த 50 நாளை ஓட்ட முடியும்னு நினைக்கிறா. அவங்க அங்க முதல் நைட்டை கழிக்கிறாங்க. காலையில ஆனதும் கேட் குளிக்க போறா. கண்ணாடி முன்னாடி நின்று என்ன நடந்தாலும் சரி, இந்த 50 நாள் இங்கேயே இருந்த சவாலை ஜெயிச்சே ஆகணும்னு அவளுக்குள்ளே சொல்லிக்கிறா. குளிச்சு முடிச்சதும் அவ ட்ரெஸ் லாண்ட்ரியில துவைக்க போடுறா. அவங்களுக்கு அங்க போட்டுக்கிறதுக்கு சிம்பிளா கலரா ட்ரெஸ் கொடுக்குறாங்க. படா, அட்லீஸ்ட் கலர் ட்ரெஸ் ஆவது கிடைச்சதுன்னு ஜாலியா பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட் மைக் கிட்ட கேக்குறா, ஏன் அந்த டாக்டர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாருன்னு. மைக் சொல்றான், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 50 நாள் இங்க இருக்கணும், 40 கோடியை தூக்கணும், அவ்வளவுதான். 2 பேரும் டைம் பாஸ் பண்ண ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கேட் மனசு அமைதியா வச்சுக்கணும்னு யோகா பண்றா. ஆனா மைக் அதை 50 நாள் ஓடுற கடிகாரத்தை விரிச்சு பார்த்துட்டு இருக்கான். அங்க உட்காந்துட்டு எதையாவது விசித்திரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன் இந்த ரூம் ஃபுல்லா வெள்ளை பெயிண்டா அடிச்சிருக்காங்கன்னு கேக்குறான். கேட் அவன் கிட்ட இதை பத்தி எல்லாம் யோசிக்காத, கடிகாரத்தையும் பார்க்காத, அந்த பணத்தை பத்தி மட்டும் நினை அப்படின்னு புரிய வைக்க பாக்குறா. ஆனா அவனால முடியல. ஏன்னா அவன் கடந்த சில நாட்களாவே தூங்கல. கேட் அவ வேலைகளை கரெக்டா செஞ்சுட்டு மைக்கையும் ஓட சொல்றா. அப்பதான் அவன் கவனம் சிதறோன்னு. ஒரு பக்கம் கேட் யோகா பண்ண, மைக் ஓடிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, துணிகளை துவைக்க போடுறாங்க. திரும்பவும் அதே மாதிரி ட்ரெஸ் வருது. இப்படியே சில வாரங்கள் போகுது. ஒரு நாள் மைக் அங்க ஒரு பூச்சியை பாக்குறான். அதுகிட்ட பேச ஆரம்பிச்சு அதுக்கு சாப்பாடு போட நினைக்கிறான். அவன் ஒரு சொட்டு மில்க் ஷேக்க கீழே ஊத்தின உடனே ரோபோ கத்துது, இதை பண்ணாதீங்க, இந்த சாப்பாடு உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுது. மைக் டென்ஷன் ஆகி, இதுக்கு சாப்பாடு போட முடியலன்னா நான் இந்த ரெட் பட்டன் அமுக்குறேன், இது வெளியே போகட்டும், இல்லைன்னா இது பசியில செத்துரும்னு சொல்றான். கேட் அவனை சமாதானம் பண்றான். அந்த ரோபோ திரும்ப வந்து நம்மள தடுக்காது, அதனால இதை பண்ணாதன்னு சொல்றான். அவன் அதெல்லாம் முடியாது, எனக்கு இந்த பூச்சி மேல கவலையா இருக்கு, இது செத்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ரெட் பட்டன் கிட்ட போறான். 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. பட்டன் அமுக்குனா 40 கோடி போயிடும், நாம ஒண்ணும் இல்லாம வெளியே போகணும்னு கேட் கத்துறா. நான் வெளியில பூச்சி தான் வெளியே அனுப்புறேன்னு சொல்றான். உனக்கு இது மேல பரிதாபம் இல்லையான்னு கேக்குறான். கேட் எச்சரிக்கிறா, இந்த சின்ன பூச்சிக்காக மொத்த கேமையும் கெடுக்காத, உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு போறா. அப்போ திடீர்னு ஒரு பூச்சி அவ காதுல மிதிப்பட்டு செத்துடுது. கேட் ஷாக் ஆகி, சாரி மைக், நான் வேணும்னே பண்ணல, தற்செயலா நடந்துச்சுன்னு சொல்றா. மைக் அவளை நம்பாம அன்னைக்கு ஃபுல்லா ஒரு மூலையில உட்காந்துட்டான். அந்த ரூல்ஸ் படி
அவங்க 2 விஷயத்த மட்டும் வெளியே இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு அவங்க பணத்துல இருந்து ஒரு பெரிய தொகை கழிக்கப்படும். மைக் நான் ஒரு விஷயம் ஆர்டர் பண்ண போறேன்னு சொல்றான். கேட் வேணாம், $1,00,000 போயிடும், பண்ணாதன்னு கெஞ்சிரா. ஆனால் மைக் கேட்காம ஆர்டர் பண்றான். அவனுக்கு ஒரு பச்சை கலர் சாக்பீஸ் கிடைக்குது. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சுவத்துல படம் வரைஞ்சி டைம் பாஸ் பண்ணலாம்னு சொல்றான். அவன் வரைகிறத பார்த்து எனக்கும் ஒன்று வரைஞ்சி கொடுன்னு கேட்குறா. அவன் வரைய ஆரம்பிக்கிறான். கேட் போர் அடிச்சு போயிடுறா. ஆனா அவன் சாக்பீஸ் முடிகிற வரைக்கும் வரைஞ்சிக்கிட்டே இருக்கான். பாத்ரூம் சுவரனை எல்லா இடத்துலயும் வரைகிறான். அப்புறம் கேட் வந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறா. ஒரு வழியா 20 நாள் முடிஞ்சிடுச்சு. ஒரு நாள் கேட் பாத்ரூம்ல ஒரு துப்பாக்கி பாக்குறா. 2 பேருக்கும் ஆச்சரியம், இது எப்படி இங்க வந்துச்சுன்னு. அதை எடுத்து பெட்டிக்கு அடியில ஒளிச்சு வைக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வருது. அதுல அவங்க குடும்பத்தோட வீடியோ மெசேஜ் இருக்கு. மைக் அவன் தங்கச்சியோட வீடியோவை பார்த்து ஹாப்பியா ஆகுறான். அவங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு தெரியுது. ஆனா கேட் அவங்க அப்பாவோட வீடியோ பார்த்து ரொம்ப அப்செட் ஆகுறா. அவங்க அப்பா நான் ரோட்ல இல்ல, ஒரு வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்றாரு. கேட் அதை நிறுத்த சொல்றா. ஆனா அது நிக்கல. கேட் பாத்ரூம் பக்கம் போய் கத்தி அழுகுறா. மைக் வந்து ஆறுதல் சொல்றான். அப்புறம் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில எந்திரிக்கல. ரொம்ப டென்ஷன் ஆனதால உடம்பு முடியாம போயிடுது. மைக் கேட்டதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அப்பாவை பார்த்ததும் எமோஷனல் ஆகிட்டேன். எனக்கு அப்பாவே இல்லைன்னு நான் போய் சொன்னேன். ஏன்னா எனக்கு அவரை நினைச்சா வெக்கமா இருந்தது. அவர் நல்லா குடிப்பாரு, ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்டலைன்னு சொல்றா. மைக் அதெல்லாம் விடு, இன்னும் 2 வாரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா கேட் ஹாப்பியா ஆகல. அவன் என்ன பண்ணியும் அவ சரியாகல. அடுத்த நாள் மைக் நமக்கு போர் அடிக்குது, இன்னொரு பொருளை ஆர்டர் பண்ணுவோமான்னு கேக்குறான். கேட் வேணாம், ஏற்கனவே சாக்பீஸ் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு திட்டுறா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு சரி பரவாயில்ல, எவ்வளோ காசு போனாலும் சரி ஆர்டர் பண்ணன்னு சொல்றா. மைக் ஆர்டர் பண்ண உடனே ஒரு கதவு திறக்குது. அதுல இருந்து ஒரு பொண்ணு வெளியே வரா. மைக் ஷாக் ஆகிட்டான். அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு காசு கிடைச்சது, அதனால நான் இங்க 24 மணி நேரம் உங்க கூட இருக்கணும். கேட் மைக் கிட்ட உன் ஷர்ட்டை கட்டி அவகிட்ட கொடு அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணு மைக்கோட ஓவியங்களை பாராட்டுறா. கேட்டுக்கு ரொம்ப கோபம் வருது. அப்புறம் 3 பேரும் ரூம்குள்ள டான்ஸ் ஆடுறாங்க. மைக் ஒரு கனவு உலகத்துக்கு போறான். சுத்தி கருப்பா இருக்கு. அவனும் அவன் தம்பியும் தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி கனவு வருது. மைக் கதறி அழுறான். என் தம்பியை காப்பாத்துங்கன்னு கத்துறான். கேட்டும் அந்த பொண்ணும் அவனை சமாதானம் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு கேட்டுக்கிட்ட நீயும் மைக்கும் எப்படி மீட் பண்ணீங்கன்னு கேட்குறா. மழையில மீட் பண்ணோம், என்கிட்ட கூட இல்லை, மைக்கு தான் காப்பாத்தினான்னு கேட் சொல்றா. கேட் இல்லாதப்போ மைக்கும் அந்த பொண்ணும் பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவ சின்ன வயசுலயே அம்மாவை இழந்துட்டேன்னு சொல்றா. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. மைக் கையை பிடிச்சு அந்த பொண்ணு அவளை சமாதானம் பண்ண பாக்குறா. இத கேட் பார்த்துடுறா. அவளுக்கு கோபம் தலைக்கேறுது. நீ என் புருஷனை வலையில போட பாக்குறியான்னு கத்துறா. அந்த பொண்ணு உனக்கு உன் புருஷன் மேல நம்பிக்கை இல்லையான்னு கேக்குறா. சண்டை பெருசாகுது. மைக் சத்தம் போட்டு அவங்கள நிறுத்த சொல்றான். மறுநாள் பார்த்தா அந்த பொண்ணு போயிட்டா. ஆனா ஒரு லெட்டர் வச்சுட்டு போயிருக்கா. மைக் உன்ன மாதிரி யாரும் என்னை லவ் பண்ணது இல்லை. இதை பார்த்து கேட்டுக்கு திரும்பவும் கோவம் வருது. என்னை ஏமாத்துறேன்னு கத்துறா. மைக் அவ எழுந்தது தப்பு, இதெல்லாம் நம்ம சண்டை போடணும்னு பிளான் பண்ணி நடக்குதுன்னு சொல்றான். ஆனா கேட் கேட்கல. அவனை தள்ளி விட்டுறா. மைக்கோட தலை சுவத்துல மோதி ரத்தம் வருது. மைக் கோவப்பட்டு நான் உன்னை ஏமாத்தல, நீ சிட்டியை விட்டு போனப்போ கூட நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சேன். உனக்காக என் படிப்பை விட்டுட்டேன். ஆனா நீ என்னை சந்தேகப்படுறன்னு சொல்றான். கேட் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்குறா. ஆனா மைக் மயங்கி விழுந்துடுறான். எனக்கு உடம்பு முடியல, டாக்டர் வேணும்னு சொல்றான். கேட் மில்க் ஷேக் எடுத்துட்டு வந்து தலையில துணி கட்டுறா. எல்லாம் இருக்கிற இந்த ரூம்ல மருந்து இல்லையேன்னு யோசிக்கிறா. மைக் உனக்கு என் மேல நிஜமாவே அக்கறை இருக்கா? ஆத்திரத்துல என்னை கொன்னுடுவியோ? பணத்துக்காக மனுஷன் இப்படி மாறிடுவாங்களா? எனக்கு இந்த ரூம் வேணாம், நான் போறேன்னு கிளம்புறான். கேட் அந்த துப்பாக்கியை காட்டி மிரட்டுறா. வெளியே போனா சுட்டுடுவேன்னு. ஆனா மைக் கேட்காம ரெட் பட்டன் அமுக்கிட்டு வெளியே போயிட்டான். கேட் தனியும் அழுதுட்டே இருக்கா. அவனோட ஓவியங்களை பார்த்து அவன் மிஸ் பண்றா. இன்னும் 2 நாள்ல அவ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அவளும் தப்பு உணர்ந்து ரெட் பட்டன் அமைக்கிட்டு வெளியே வந்துட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு மைக்கு ஓடிட்டு இருக்கிறப்போ கேட்டு பாக்குறான். 2 பேரும் கோபத்தை மறந்து திரும்பவும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்போது மைக் கேட்கிறான், நீ ஜெயிச்சியா இல்ல ரெட் பட்டன் அமைக்கிட்டியான்னு. கேட்டு எதுவும் பேசாம நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுன்னு சொல்றா. கடைசியில ஒரு பில்டிங்ல ஒரு நோட் இருக்கு. ஒரு ஃபேமஸான ஆள் இந்த ரூமை கட்டினாரு. ஆனா அவர் யாருன்னு தெரியல. இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா, மனுஷன் பேராசைப்படக்கூடாது, அது நம்ம அன்பானவங்களையே நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிடும். மைக்கு
கேட்டு மாதிரி. அந்த ஆள் இந்த ரூமை கட்டினதுக்கு காரணமே மனுஷங்க அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களோட உண்மையான குணம் வெளியே வரும், அவங்க தப்ப உணர்வாங்க அப்படின்னு தான். அப்புறம் மைக்கும் கேட்டும் மாதிரி இன்னொரு புது ஜோடி இதே ஆசையோட அந்த ரூம்குள்ள வராங்க. இவங்க ஜெயிப்பாங்களா இல்ல மைக்கு போல தோத்துட்டு வெளியே வருவாங்களா அப்படின்னு கேள்வியோட இந்த படம் முடியுது.